அன்பான தமிழ் மக்களுக்கு வணக்கம். இப்போதுள்ள அரசியல் சூழ்நிலை வித்தியாசமாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு கட்சியும் பேரம் பேசி கொண்டு இருக்கிறார்கள். அது ஒரு பக்கம். அதே சமயத்தில் பொது காரியங்கள், நிறைய காரியங்கள், ஒருவேளை இப்போ அரசு எலெக்ஷன் அறிவித்த பிறகு ஒரு ஃபங்க்ஷனிங் மெத்தடில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இது கொஞ்ச காலத்துக்கு முன்னாலே ஆரம்பித்து விட்டது. அதாவது ஒரு குறிப்பிட்ட கட்சியினர் ஆட்சியில் இருக்கும்போது மாற்று கட்சியைச் சேர்ந்த அரசு பொறுப்பில் இருக்கிறவர்கள், உதாரணமாக பேருந்தில் நிர்வாகத்தில் குளறுபடியை வேண்டுமென்றே ஏற்படுத்துவது போன்று இருக்கிறது. உண்மையாக சொல்லப்போனால் ஒரு சிறு உதாரணமாக சொல்கிறேன். தாம்பரம் டு செங்கல்பட்டு போகிற மகளிர் விடியல் பஸ்ஸு 5 பஸ்ஸுகள் தொடர்ந்து செல்லும். அதற்கு பின் நிறைய பஸ்ஸுகள் அந்த ரூட்டில் மகளிர் விடியல் பஸ் இருக்காது. பின்னர் அங்கேருந்து 5 ஒன்று போல் வரும். அதற்கு பின்பு உடனே இருக்காது. இது போன்று மட்டும் இல்லாமல் கொஞ்சம் 50 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் போகக்கூடிய சில பஸ்ஸுகளுக்கெல்லாம் ஒவ்வொரு பஸ்ஸாக மாற்றி மாற்றி விட்றாங்க. ஒரு நாள் ஒரு பஸ்ஸு, இன்னொரு நாள் இன்னொரு பஸ்ஸு, நம்பரும் கூட மாறி இருக்குது. சில டைம் அந்த ரூட்டு இதெல்லாம் சைடில் போட்டிருக்கிறதெல்லாம் வேறு எங்கேயோ உள்ள வண்டியை பயன்படுத்துகிறாங்க. இது மாதிரி ஒரு மெத்தடிக்கல் அப்ரோச் இல்லாமல் இப்படி செய்யும்போது ஒரு சாதாரண மக்கள் குழப்பத்தில் இருப்பாங்க. அது பக்கத்தில் விசாரிக்கிறதுக்கும் ஆள் கிடையாது. டைம் கீப்பர் கூட அநேக இடங்களில் அநேக இதில் இருக்க மாட்டாங்க. டிரைவர் கண்டக்டரும் அநேகமாக இருக்க மாட்டாங்க. சில இடங்களில் கடை இருந்துன்னா சில இடங்களில் கேட்க முடியுது. அது எல்லாராலையும் எப்போதும் கரெக்டாக சொல்ல முடிகிறதில்ல. என்னெல்லாம் பாருங்கள், வந்த பிறகு கேளுங்க, வருவார்ல அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. ஆக தவறை வேண்டுமென்றே செய்கிறது போன்று இருக்கிறது. அதே போல் ஈவிலையும் மந்த்லி மெயின்டெனன்ஸுக்காக இது பண்ணும்போது மெசேஜ் வராமலும் பண்ணுறாங்க. சில சமயங்களில் மெசேஜ் வரும், சில சமயங்களில் வராமலும் இருக்குது. அப்புறம் ஆஃப் பண்ணுற போதும் ஆஃப் பண்ணிவிட்டு சரி 5 மணி 4 மணிக்கு வரும், 5 மணிக்கு வரும்னா அது கூட வராமல் பண்ணுறாங்க. ஒரு இடத்துல விசாரிக்கும்போது அவங்கெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு மெயின்டெனன்ஸ்னு பண்ணுறதில்ல, போய் தோட்டங்களில் தண்ணி அடிச்சுட்டு நல்லா சாப்பிட்டு அங்கே சீட்டில் ஆடுறதும் அல்லது ரெஸ்ட் எடுக்கிறதுமா இருக்காங்க. வேண்டி சிரிக்க இவங்களாம் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு கடைக்காரர் சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படியெல்லாம் நடக்குதா? பிரிட்டிஷ்காரன் ஏற்படுத்தினதை எப்படி போய் நிற்குது? செய்கிறதில்ல. இடையில் உள்ள மெயின்டெனன்ஸுங்கிற அந்த இதெல்லாம் பிரிட்டிஷ்காரன் காலத்தில் எப்படி செய்யணும் கரெக்டாக செய்துட்டு இருந்த காலம். அப்போ உள்ள டெக்னாலஜி படி அவன் கரெக்டாக செய்தால் தான் கரெக்டாக இருக்குங்கிறதுனால இப்போ டெக்னாலஜி கொஞ்சம் வளர்ந்து வரும், அது செய்யாட்டாலும் ஓடுது. ஆனால் இன்னும் அது பொருள் இழப்பு எல்லாம் வரக்கூடும். சரியாக மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் இருந்தால் நிறைய பொருள், ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிட்டோ அல்லது எதாவது ஆகிப்போனால் செலவு, மக்களுக்கும் அந்த பகுதியில் கொஞ்சம் நாள் பாதிப்பு, ஒரு சில நாள் பிரச்சனை ஆகலாம். வேறு எங்கே இருந்தாலும் டைவர்ட் பண்ணி கொடுத்தா கூட லோ வோல்டேஜாக வரும். ஆக நிறைய காரியங்கள் இதற்கு பின்னர் இருக்கிறது. அதனால் அரசு ஆளுகிறவர்கள் சும்மா போட்டி போட்டு அதை பேசினேன் இதை பேசினேன்ட்டு இல்லாமல் அதிகாரிகள் சரியாக இருக்காங்களா, இதெல்லாம் கரெக்டாக கவனிக்கிறாங்களா, பணியாளர்கள் தங்கள் வேலையை சரியாக செய்துட்டு வர்றாங்களாங்கிறதெல்லாம் மானிட்டர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதை செய்திங்கன்னா நல்லது. பொதுமக்கள் நன்மைக்காக மட்டுமல்ல, உங்களுடைய ஒரு எதிர்காலத்துக்காகவும் சொல்கிறேன். நன்றி.